நம்ம இன்னைக்கு யூனிட் நம்பர் 9 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்மார்ட் டிஸ்ட்ரிக்ட் ப்ராஜெக்ட், சீர்மிகு மாவட்ட திட்டம். ஸ்மார்ட் டிஸ்ட்ரிக்ட் ப்ராஜெக்ட் இது பாருங்க, யூகே அண்ட் தமிழ்நாடு, இங்கிலாந்தும் தமிழ்நாடும் இணைந்து செயல்படுகின்றது. இந்த ப்ராஜெக்ட் சீர்மிகு மாவட்ட திட்டத்துல தமிழ்நாடு கூட எந்த கண்ட்ரி, எந்த நாடு வந்து கைகோர்த்துள்ளது அப்படின்னு கேட்கலாம். அது பார்த்தீங்கன்னா யுனைடெட் கிங்டம், இங்கிலாந்து, யுனைடெட் கிங்டம். பாருங்க, யூகே அண்ட் தமிழ்நாடு ஆர் கொலாபரேட்டிங் அந்த ஸ்மார்ட் டிஸ்ட்ரிக்ட் ப்ராஜெக்ட் ஏம் தட், மொத்தம் 3 ஏம் இருக்கு பாருங்க. சஸ்டைனபிள் வாட்டர், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். பாருங்க, சஸ்டைனபிள் வாட்டர், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், நிலையான நீர், அடுத்து கழிவுகள் மேலாண்மை, வள மேலாண்மை. இது 3 வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஏமா வச்சிருக்காங்க. பாருங்க, ஸ்மார்ட் டிஸ்ட்ரிக்ட் ப்ராஜெக்ட் யூகேவும் தமிழ்நாடும் கொலாபரேட் பண்ணியிருக்காங்க, இங்கிலாந்தும் தமிழ்நாடும் இணைந்து செயல்படுகிறது. இதுல 3 இலக்குகள் வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா நிலையான நீர், கழிவுகள் மேலாண்மை, வள மேலாண்மை. சரிங்களா? அடுத்து பாருங்க, இட் யூசஸ் ஐஓடி டெக்னாலஜி, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐஓடி டெக்னாலஜிஸ் ஃபார் பெட்டர் குவாலிட்டி ஆஃப் லைஃப். சரிங்களா? அடுத்து பாருங்க, இங்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் டிஸ்பிளேஸ் சென்சார்ஸ் வந்து ஃபுல்லா பண்ணிருக்காங்க. பாருங்க, ஐஓடி தொழில்நுட்பங்களை பயன்படுத்துகிறது, ஐஓடி தொழில்நுட்பங்களை பயன்படுத்துகிறது. அடுத்து பாருங்க, மாவட்டம் முழுவதும் சென்சார்களை பயன்படுத்தும், மாவட்டம் முழுவதும் சென்சார்களை பயன்படுத்தும். இது கேட்கலாம், ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ப்ராஜெக்ட் இது. ஸ்மார்ட் டிஸ்ட்ரிக்ட் ப்ராஜெக்ட், ஸ்மார்ட் டிஸ்ட்ரிக்ட் ப்ராஜெக்ட் வந்து தமிழ்நாடு எந்த கண்ட்ரி கூட வந்து சைன் போட்டிருக்காங்க, கொலாபரேட் பண்ணியிருக்காங்கன்னா இங்கிலாந்து, யூகே, யுனைடெட் கிங்டம். சரிங்களா? இதுல 3 ஏம் இருக்கு. என்ன ஏம் அப்படின்னா சஸ்டைனபிள் வாட்டர், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். இது என்ன யூஸ் பண்றாங்க அப்படின்னா யூசஸ் ஐஓடி டெக்னாலஜி, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஐஓடி டெக்னாலஜி ஃபார் பெட்டர் குவாலிட்டி ஆஃப் லைஃப். சரிங்களா? அடுத்து பாருங்க, எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் டிஸ்பிளேஸ் சென்சார்ஸ் த்ரூ அவுட் தி டிஸ்ட்ரிக்ட். பாருங்க, மாவட்டம் முழுவதும் சென்சார்களை பயன்படுத்தும். சரிங்களா? நம்ம இன்னைக்கு யூனிட் நம்பர் 9 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல என்ன டாபிக் பார்த்தோம் அப்படின்னா ஸ்மார்ட் டிஸ்ட்ரிக்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். இதே மாதிரி இன்னொரு டாபிக்ல நம்ம நாளைக்கு பார்க்கலாம். வாழ்க தமிழ், வளர்க தமிழகம். வணக்கம். நம்ம இன்னைக்கு யூனிட் நம்பர் 9 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஏஐ பேஸ்ட் ஏர்லி வார்னிங் சிஸ்டம். பாருங்க, யானைகளை பாதுகாப்பதற்காக செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான முன்னெச்சரிக்கை அமைப்பை தமிழ்நாடு வந்து நிறுவியிருக்காங்க. எங்க அப்படின்னா ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஃபர்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ பேஸ்ட் ஏர்லி வார்னிங் சிஸ்டம். இங்கிலாந்துல எலிஃபண்ட்டுக்காக ஃபர்ஸ்ட் ஏஐ பேஸ்ட் ஏர்லி வார்னிங் சிஸ்டத்தை வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த ரயில்வே ட்ராக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்குல்ல எட்டிமடை. சரிங்களா? தமிழ்நாடு இருக்க எட்டிமடை அப்படின்னு ஒரு இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா அது எங்கே இருக்கு அப்படின்னா கோவையில் இருக்கு. அதுக்கும் வாளையார் எங்கே இருக்கு அப்படின்னா கேரளாவில் இருக்கு. வாளையார் எங்கே இருக்கு அப்படின்னா கேரளாவில் இருக்கு. தமிழ்நாடுல இருக்க எட்டிமடை கோவையில் இருக்கு. எட்டிமடைக்கும் வாளையாருக்கும் 9 கிலோமீட்டர். சரிங்களா? அது 9 கிலோமீட்டர். ஸோ இங்கே வந்து எலிஃபென்ட்ஸ் வந்து கிராசிங்கை வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆகுது, அதை தடுக்கிறதுக்காக தான் ஃபர்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் பேஸ்ட் ஏர்லி வார்னிங் சிஸ்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க. பாருங்க, முதல் செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான முன்னெச்சரிக்கை அமைப்பை தமிழ்நாடு நிறைவு செய்ய உள்ளது. சரிங்களா? எங்கேயும் கேட்கலாம். எட்டிமடை. சரிங்களா? எட்டிமடை கோவை, வாளையார் எங்க அப்படின்னா சென்னை. எட்டிமடை வாளையார் ரயில்வே கோட்டத்தில் யானைகள் ரயில்களில் மோதுவதிலிருந்து பாதுகாப்பதற்காக வடிவமைக்கப்பட்டது. சரிங்களா? இது எந்த ஃபாரஸ்ட் ரேஞ்சில் வருது அப்படின்னா மதுக்கரை அப்படின்னு ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்ச், மதுக்கரை அப்படிங்கிற ஃபாரஸ்ட் ரேஞ்ச் வாளையார்ல இருக்கு. ஸோ அந்த இதில் வருது. ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஃபர்ஸ்ட் ஏஐ பேஸ்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்ட் ஏர்லி வார்னிங் சிஸ்டம். எதுக்கு அப்படின்னா எலிஃபண்ட்டுக்காக. இது எந்த ரயில்வே ட்ராக்ல பண்ணியிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு எட்டிமடை வாழை ரயில்வே ஸ்டேஷனுக்கு 9 கிலோமீட்டர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? டு ப்ரொடெக்ட் வைல்ட் எலிஃபென்ட்ஸ் ஃப்ரம் ட்ரெயின் பொல்யூஷன்ஸ். சரிங்களா? இது எந்த ஃபாரஸ்ட் ரேஞ்சில் இருக்கு அப்படின்னா மதுக்கரை அப்படிங்கிற ஒரு ஃபாரஸ்ட் ரேஞ்சில் இருக்கு. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக், இது கேட்கலாம். இது போல யூனிட் நம்பர் 9 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல வேற ஒரு டாபிக் நம்ம நாளைக்கு வந்து பார்க்கலாம். நல்லா படிங்க. சரிங்களா? நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு வெயிட் பண்ண வேண்டாம். எப்போனாலும் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், படிக்கலாம். நல்லா படிங்க. சரிங்களா? நாளைக்கு இதே மாதிரி யூனிட் நம்பர் 9 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல வேற ஒரு டாபிக்ல பார்க்கலாம். வாழ்க தமிழ், வளர்க தமிழகம்.